L1, L2, L3, L4 இந்த டிஸ்க் பல்ஜ் ஆகிறது, இடுப்பில் ஜவ்வு பிரச்சனை, நரம்பு மாட்டிக்கிறது, இன்னும் நரம்பு வீங்கி இருக்கிறது, இல்லை நரம்பு சுருங்கிறது அப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாம் பெண்களுக்கு வயதாக சந்திக்கிறது இன்றைக்கி வாடிக்கையாக போச்சு. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறப்போ எப்படி சின்னதாக சிம்பிளாக, ஏன்னா இந்த மாதிரி 65-70 வயதில் இருக்கிறவங்கெல்லாம் பெரிய அளவில் பாடியை ஸ்ட்ரெச் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அந்த தருணத்தில் சிம்பிளாக பண்ணுறது எப்படி நம்ம பவுனம்மா சிம்பிளாக பண்ணிகிட்ருக்காங்க. தெளிவாக பாருங்கள். ஒட்டகம் மாதிரி தண்டு வடத்தை நல்லா மேலே வளைச்சி தலையை கீழே தொங்க போட்டு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டை முடிக்கணும். அதே மாதிரி தலை மேலே கொண்டுட்டு வர்றப்பவும் தண்டு வடம் உள்நோக்கி வளைஞ்சும் ஆசன வாய் ஓப்பன் ஆகியும் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டை முடிக்கணும். எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. தண்டு வடம் மேல் நோக்கி வளையில் ஆசன வாய் க்ளோஸ் ஆகிடணும். தண்டு வடம் உள்ள பெண்ட் ஆகியில் ஆசன வாய் ஓப்பன் ஆகிடணும். இப்போது அந்த மாதிரி குரு வித்தைகள் செய்தால் மட்டும் பத்தாது, அதற்கு ஏற்ற மாதிரி குரு பாகங்கள் தயாரிக்கணும். ஸோ குறிப்பாக என்ன வேணுங்க? பெரண்டை. சரிங்களா? இதோ மேலே வச்சுருக்கிறது பார்த்துருக்கீங்க. பெரண்டை வீட்டிலேயே வளர்த்துருக்கணும். பேக் சைடு போஸு காட்டுற பார்த்துங்க. மேலே வரையில் எப்படி உடல் ஸ்ட்ரெச் ஆகுது, கீழே வரையில் குறிப்பாக குதம் தெளிவாக பாருங்கள். ஆசனவாய் ஓப்பன், ஆசனவாய் க்ளோஸ். இந்த மாதிரி டெமோ காட்டுறதுடைய நோக்கம் என்னென்னா, எங்கள் அம்மா ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா அம்மாக்களும் பாட்டிமார்களும் ஐத்த நங்க குழந்தைன்னு தகுதியான எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு. ஸோ தயவு செய்து எங்களுடைய 13 வருட ஆராய்ச்சியில் நாங்கள் செய்து காட்டக்கூடிய குரு வித்தைகளையும் குரு பாகங்களையும் உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் பின்பற்றி பலன் பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ அப்படியே ஃபுல் பாடி ரிலாக்ஸேஷன், அப்பவும் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டை விடணும். இன்னும் நிறைய குரு வித்தைகள் தொடர்ந்து வருது, பார்த்து